அவன் ஒரு 5 வயசு பையன். அவனோட அப்பா திடீர்னு தவறிட்டார். அவன் அம்மா பயிற்சி முடித்த மாதிரி ஆகிட்டாங்க. ஒரு மாதம் 2 மாதம் ஆச்சு சரியாயிடுவான்னு பார்த்தா அது சரியாகலை. அவனோட அம்மாவை எல்லோரும் ரொம்ப கேலி பண்ணான். இவனும் எவ்வளோ மன்றாடினான், அம்மா நீ அழாதம்மா சொல்லிக்கிட்டு. இப்போ குழந்தை தானே எவ்வளோ சொல்ல முடியும், அவன் போய் ஆறுதலை தான். அழாதம்மா நான் இருக்கேம்மா இதை சொல்லிக்கிட்டு பார்த்தான். ஆனால் அம்மாவும் இந்த மனசை மாற்றிக்கிறதால டிப்ரெஷன் ஆகி போய் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டதுனால அவர் ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டுட்டா உறவினர்களாலேயே. எல்லோரும் ஓரளவு தான் எல்லாருமே ஆறுதல் சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய துக்கமானாலும் கொஞ்சம் நம்மளா வெளிவரத்துக்கு முயற்சி பண்ணியே ஆகணும் இல்லையா? அந்த முயற்சி பாவம் அவளை இடத்துல இல்லை. அவளை முயற்சியாக கை தூக்கி விடுறவா இல்லை. மாறா எல்லோரும் கேலி பண்ணான், எல்லோரும் அவமதிச்சா. இந்த பையனும் கூட பைத்தியக்காரி பிள்ளை நான் மனைவி பேச ஆரம்பித்தேன். முதல்ல இதெல்லாம் புரியாட்டாலும் அந்த குழந்தைக்கு ஒரு 6 மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் புரிஞ்சு போய் அம்மா ஏன் இப்படிக்கா அப்படின்னு ரொம்ப துக்கமாக வந்தது. மலை சாஞ்சி போனால் சிலையாக, மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம், மனம் சாய்ந்து போனால் என்ன செய்யலாம், மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம். இந்த கதையை ஆயிடுத்து. இவளுக்கு மனம் சாய்ஞ்சு போயிடுது, உடம்பும் விழுந்து போய் இறந்து போயிட்டான். இந்த குழந்தை 5.5 வயசு 6 வயசு குழந்தை. காசு பணம்லாம் கிடையாது அவளுக்கு. எல்லா உறவுக்காரர்களும் மட்டும் என்ன பண்ணுவாள், அவளுக்கு குழந்தை குட்டி, அவளுக்கு வேதனை விசாரம். இருந்தாலும் கொஞ்சம் நாள் தங்களோட வீட்டில் ஆட்சிட்டு போய் இந்த குழந்தையை காப்பாற்றினான். அப்படி காப்பாற்றும்போது அவளாம் வயிற்று எரிச்சுட்டாங்க. அது இந்த பைத்தியக்கார பையன் அப்பாவையும் மெய்கிட்டு அம்மாவையும் மெய்கிட்டு அப்படின்றலாம் இந்த மாதிரி துரதிருஷ்டம் பிடிச்ச பிள்ளை அப்படின்லாம் அவளாம் பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த பிள்ளைய என்ன இருந்தாலும் தங்கள் குழந்தைக்கு தயிர் பாலெலாம் கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு ஏதோ இருக்கிறதில்ல எது கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துடணும். இதெல்லாம் முதல்ல இந்த குழந்தைக்கெலாம் ஒன்றும் புரியல. 1 வருஷம் 2 வருஷம் இப்படி உறவுக்கார வீட்டில் இருக்கும்பொழுது இந்த பாரபட்சங்கள் இந்த பேச்சுக்கள் தான் அந்த குழந்தைக்கு ரொம்ப உரைக்க ஆரம்பிச்சு. கண்ணா பின்னா நடந்து காலணும். அந்த பிள்ளை அடிக்கிறதும் வெய்யதும் திட்டுறதும் எல்லாரையும் வெறுக்குதுமா ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நிஜமாகவே எந்த உறவுக்காரோட அந்த குழந்தைய வச்சுக்க முடியல. உடனே அவன் என்ன பண்ணா, வேண்டாம் அந்த குழந்தை அடிக்கிறான் திட்டான், நம்மளும் அடித்து திட்டி அந்த குழந்தைய வேதனைப்படுத்த வேண்டாம், அவனை அனாதிரத்தில் சேர்த்துவிடலாம். இருந்தாலும் அப்பா அம்மா இருந்தால் தான் ஒரு குழந்தைக்கு எல்லாம். நம்மளால் அவனை பார்த்துக்க முடியல. இப்போ அவன் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கான். சொல்லி ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்தான். அங்கே சேகரித்து அவன் என்ன சொன்னான், இவன் அம்மா வந்து பைத்தியம் பிடிச்சி இறந்து போயிட்டா. இந்த பையன் கொஞ்சம் நல்லா தான் இருந்துட்டு இருந்தான். ஆனால் சமீப காலமாக இன்னும் இந்த மாதிரி ரஃப் அண்ட் டஃப்பாக நடந்துக்கிறான். நாங்களாம் உறவுக்காராக தான் இருந்தாலும் எங்களால் பார்த்துக்க முடியல. எங்கள் குழந்தைகளாம் அவனை பார்த்து அடிக்கிறதும் உதைக்கிறதும் கெட்ட வார்த்தை பேசுறதுலாம் ஆரம்பிச்சுட்டு, அதனால் அந்த குழந்தைய வேறு வழி இல்லாத அந்த விடுதியில் சேர்க்குறோம். அனாதைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, நாங்களாம் இருக்கும் தான், இருந்தாலும் எங்களால் அவனை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி அழுதான். அவன் என்ன பரவாயில்லம்மா, அதுக்கு என்ன பண்ணுறது, நமக்கு அந்த குழந்தைய நாங்கள் பார்த்துக்கிறோம் சேர்த்துட்டான். அங்கேயும் என்ன பண்ணான், ரொம்ப கோபமாகவே நடந்தான். பயங்கரமான கோபம் ஏற்பட்டது. பத்தியா மற்ற யாருக்கும் எந்த கவலையும் இல்லை. இத்தினோட குழந்தை நம்மளுக்கு வேண்டியதை தின்ன முடியல, வேண்டியதை தூங்க முடியல, வேண்டியதை விளையாட முடியல, நம்மளை யாரும் அன்பாக பேசலை. இது இந்த துக்கம் அந்த குழந்தைக்கு வெறுப்பாக மாதிரி, வெறுப்பு கோபமாக மாதிரி ஆக்ரோஷமாகி போயிட்டான். யாரோடையும் ஒழுங்காக பேசுறதில்லை, சாப்பிட்றது கிடையாது, யாரோடையும் ஒழுங்காக பழகிறது கிடையாது.
எல்லாரையும் போட்டு அடிக்கிறது கோச்சிக்கிறது இப்படிலாம் பண்ணால் ஏற்கனவே இந்த குழந்தை கொஞ்சம் பைத்தியக்காரமாக தான் இருக்கான்னு சொல்லி தானே சேர்த்துது. அதனால் அவள் இன்னும் கொஞ்சம் நிறைய கண்டிக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த குழந்தைய. கண்டித்து இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, படித்தாகணும், எழுதி ஆகணும், சமத்தாக இருந்தாகணும், பகிர்ந்து கொடுத்தாகணும், சொன்னதை கேட்டாகணும். உனக்கு யார் இருக்கா? நம்ம சொத்தை கேட்கல, நீ என்ன பண்ண போகிற? இந்த மாதிரி ஒரு கோபமான வார்த்தைகளே அள்ளி வீசி இருக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படி இருக்கிறவா இல்லை அங்கே இருக்கிறவா. இவன் அந்தளவுக்கு படுத்தி தான் அவளுக்கு அந்த மாதிரி கோபம் வந்துவிட்டா. இப்படி இருக்கும்போது ஒரு 4 வருஷம் ஆச்சு. இந்த பையன் 12-13 வயசுக்கு பெரிய பையன் ஆகிட்டான். அப்போ இவன் ஒரு நாள் நல்லா அடியோ உதையோ வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு அந்த அநாதாசிரம ரோடு பக்கத்தில் அழுதுண்டே இருந்தான், உட்காந்துட்டு. அப்போ அவனுக்கு அவன் அம்மா ஞாபகம் வந்துச்சு. நம்ம அம்மாவை ஏன் எல்லோரும் அந்த மாதிரி இழப்பமாக சொல்லுவோம்? அப்பா இல்லாத போனாலும் மன உறுதியாக நின்று நம்மளை வளர்த்துருந்தாங்கன்னா அவளை எல்லாரும் சொல்லியிருப்போல, பரிகாசம் பண்ணியிருப்போம். அப்போ நம்ம அம்மாக்கிட்ட இல்லாதது என்னது? மன உறுதி தானே. அந்த மன உறுதி எனக்கு வேணும். நான் எங்கள் அம்மா மாதிரி இருக்க மாட்டேன். நான் மன உறுதியோடு இருக்கேன். எனக்கு அம்மா இல்லை, எனக்கு அப்பா இல்லை, ஆனால் எனக்கு கடவுள் இருக்குது, இந்த உலகமே எனக்கு இருக்குது அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டான். அப்போ எங்கேயோ ஒரு சினிமா பாட்டு, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதியும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதியும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தரும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக அப்படின்ற பாட்டு கேட்டுது. இந்த குழந்தை மனசில் ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. ஏன் ஏன் இல்லை 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 இல்லைன்னு நான் அழணும்? ஏன் எல்லாரும் திட்டா நான் அழணும்? நான் மன உறுதி இல்லாததுனால இவ்வளோ கோபத்துக்கு ஆளானேன். நான் மன உறுதியாக இருப்பேன். ஆனால் இந்த அநாதாசிரமத்தில் இனிமேல் நான் இருக்க மாட்டேன். என்னால் எனக்கு கொடுக்குற அடியும் விசவியும் வார்த்தைகளையும் கேட்க பிடிக்கல. இதுவே எனக்கு டிப்ரெஷன் ஆகிடும் போல இருக்குது. நான் பிள்ளாத்தனமாக நடந்திருந்தாலும் அவளும் என்கிட்ட அன்பு காட்டல. அதனால் இதை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு அந்த பாதராத்திரிக்கு காவல்காரெலாம் தூங்கின அப்புறம் ஷோரை தாண்டி குதித்து அந்த பையன் கிளம்பி போயிட்டான். எங்கே போவான்? இங்கேயோ போனோம், கால் பண்ண போக்கில் போனோம். ஒரு திண்ணை இருக்குது, அந்த திண்ணையில் போய் படுத்துனான், தூங்கிவிட்டான். காத்தால் 5 மணி 6 மணி ஆகிடுச்சு. அந்த திண்ணைக்கு பக்கத்தில் இருக்க கதவை திறந்துன்னு ஒரு பெரியவர் எட்டி பார்த்தேன். அடடா, வயசுக்குள்ளே யார் மேலே பார்க்க வச்சு நீ இந்த மாதிரி வந்துட்ட வீட்டை விட்டு? உங்கள் அம்மா பேர் அப்பா பேர் நான் வீட்டுக்கு கொண்டு விடேன் வா அப்படி இவன் சொன்னான். நான் யார் மேலே கோச்சிட்டு எல்லாம் வரல. எனக்கு அம்மாவும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, என்னை கொண்டு போய் விடுறதுக்கு இடங்களும் கிடையாது. என்னுடைய கதை இது, யாரும் இல்லை அப்படி. என்னப்பா அது அனாதை இல்லமோ என்ன? உனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும், உனக்கு சோறு தண்ணி கிடைக்கும், உனக்கு ஒரு படிப்பு கிடைக்கும், நாளைக்கு நீ பெரியவனாகி நிம்மதியாக இருக்கலாம், இதுதான் இருக்கும் தாத்தா. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த என்னால் ஒவ்வொரு பெரிய யுகமாக இருக்குது. எனக்குமே ரொம்ப பொறுமை இல்லை இருக்கிறதுக்கு. நான் அவ்வளோ சமத்தாக இருந்தால் வரணுன்னா வச்சு பழகணும். எனக்குமே பொறுமை இல்லை. நான் கிளம்பி வந்துட்டேன், என்ன ஒன்றும் ஆகிட்டு போட்டேன் அப்படின்னு ஆகிடும். சின்ன பிள்ளை, நீ 15 வயசு பையன் தானே. என்னுடைய வீட்டில் நீ 1 மாதத்துக்கு இரு. ஆனால் 1 மாதத்துக்கு மேலே என்னாலே உனக்கு சாதம் போட முடியாது, ஏன் தெரியுமா? நான் சம்பாதிக்கிற மொத்தத்துக்கு தான் போதும். நானும் ரொம்ப சிறிய வயசுலேயே இந்த மாதிரி தனியாக ஆகப்பட்டேன். அதனால் நான் வந்து 1 மாத காலம் உனக்கு உணவு கொடுக்குறேன், நீ அதை சாப்பிடு. நான் ஒரு லைப்ரரி நடத்துகிறேன். அந்த லைப்ரரியில் நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது. தன்னம்பிக்கை தரக்கூடிய புத்தகங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு புத்தகத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். அதை நீ எங்கள் வீட்டில் கரண்ட் லைட் கூட கிடையாது, சிம்னி லைட்டை வச்சு நீ அதை படித்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். சரின்ட்டு அவன் வீட்டுக்குள்ளே போய் குளிச்சுட்டு என்ன பழைய எதோ சொல்ல என்ன இருந்ததோ அவள் சாப்பிட்டு அந்த பையனுக்கு கொஞ்சம் சாப்பிடலாம். நைட்டு சிம்னி விளக்கு ஏற்றி வச்சுன்னு அந்த பிள்ளை அவர் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சு.
இந்த புஸ்தகத்தில் ஒரு 30 மாற்றுத்திறனாளிகளுடைய கதை இருந்தது. அதுக்கடியில் கேள்விகளும் கேட்கப்பட்டிருந்தது. முதல் மாற்றுத்திறனாளி பார்த்தோம். அந்த பொண்ணுக்கு கண்ணு பார்க்க முடியாது, காது கேட்க முடியாது, வாய் பேச முடியாது. ஆனால் அந்த பெண்மணி உலக புகழ்பெற்ற ஒரு பெண்மணியாக விளங்கியிருக்கா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அந்த கதையை படிச்சுட்டு அதுக்கடியில் கேள்வியை பார்த்தா, இந்த பெண்மணிக்கு இருக்கிற குறைகளில் உனக்கு என்ன குறைகள் இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணு. இவன் எழுதினான், எனக்கு கண்கள் என்ன தெரியுது, காதில் என்ன கேட்குது, வாய் நல்லா பேச முடியாது அப்படின்னு பதில் எழுதி அடுத்த பக்கம் திருப்பினான். ஒரு நாளைக்கு ஒரு கதை தானே படிக்கணும். அடுத்து நான் 2வது கதை படித்தேன். அந்த கதையில் இருந்த பெண்மணி ஒரு கை ஒரு கால் இல்லை, ஒரு கையும் ஒரு காலும் இல்லாத அவளை ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒருவன் கல்யாணம் பண்ணினான். அழகான ஒரு குழந்தைய அவனுக்கு பிறந்தது. அழகான ஒரு குழந்தை. திடீர்னு அவருடைய கணவன் தவறி போயிட்டான். அவோ பரம ஏழை. அவள் அந்த குழந்தைய, ஒரு வயசு குழந்தைய, கையும் இல்லாத காலும் இல்லாத அவள் இந்த குழந்தைய காப்பாற்றின்னு கத்த படித்தான். இதில் ஒரு கேள்வி கேட்டிருந்தா, உனக்கு கை இருக்கா, கை இல்லையா, கால் இருக்கா, கால் இல்லையா, கை இருக்கு, கால் இருக்குன்னு பதில் எழுதி அடுத்த நாள் இன்னொரு கதையை படிக்க நேர்ந்தது. அதில் அந்த கதையில் என்ன அப்படின்னு, கதையில் நிஜமாக நடந்த ஸ்டோரிஸ். 2 கால்களும் 2 கைகளும் இல்லாத ஒருவர் நடனம் ஆடி குழைக்கிறார். அவருக்கு அருமையான மனைவியும் 2 அழகான குழந்தைகளாக இருக்காங்க, குறையும் இல்லாமல். இப்படிங்கிறத படிக்கணும். அவருக்கு இருந்தது என்ன, தன்னம்பிக்கை ஒன்று தான். அவரை பிறந்த உடனே அப்பா அம்மாலாம் தூக்கி போட்டார், அம்மா இறந்து போட்டா பற்றி போட்டார். அவர் இவ்வளோ தூரம் வர முடிச்சு, எனக்கு என்ன குறை அப்படிங்கிறது வந்து. அதுக்கு அடுத்தது இன்னொரு தன்னம்பிக்கை கதை என்ன அப்படின்னா, ஒரு பெண்மணி கிரிக்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. பொறாமப்பட்ட 4 குலாத்தனை பிடிச்ச வாலிபர்கள் அவளை ரயிலில் தள்ளி விட்டு காலை உடச்சிட்டாங்க. அவள் காத்தால் மயக்கம் தெளிஞ்சு அவளை கொண்டு போய் டாக்டர் போட்டா. காலையில் ஒரு காலோடு அவள் கிரிக்கெட் ஆடி உலக மகா கிரிக்கெட் அவளுக்கெல்லாம் பேர் இருக்குது, பேரெல்லாம் சொல்கிறேன் ஆயிட்டா அப்படிங்கிறத படிக்க நேர்ந்தது. இந்த மாதிரி அவனுக்கு குறையுக்கா, இந்த மாதிரி விரோதிகள்லாம் இருக்கலாம் இல்லை. இப்படியே 30 நாட்கள் படித்தது அவன் எனக்கு இந்த குறையில் அந்த குறையில் இந்த குறையில் இந்த குறையில்னு எழுதிட்டே வந்தான். 30 நாட்கள் கழித்து அவனுக்கு நல்ல தன்னம்பிக்கை ஏற்பட்டு 30 நாட்கள் ஆனோன்னா அந்த பெரியவர் கூப்பிட்டு, நீ கிளம்பலாம் அப்படின்னு. எங்கே போவேன், என்ன எனக்கு தெரியாதுப்பா, எனக்கே சுகர் கிடையாது, என் சோறில் பாய்தான் ஒன்று நான் போட்டுருக்கேன். வயசான காலத்தில் இந்த சோறு இல்லைன்னா நானும் போய் செஞ்சுருவேன். போகிறத பற்றி ஒன்றும் இல்லை, இருந்தாலும் மனுஷ வசூ விற்கிறவங்க சாப்பிடணும் இல்லையோ அப்படின்னு அவர் அழுத போது, சரிங்க ஐயா, நீ இவ்வளோதான் பார்த்துட்டு போகிறோம், நீங்கள் எனக்கு தன்னம்பிக்கை கொடுத்துருக்கீங்க, அது போகிறோம் சொல்லிட்டு ரோடோட பயந்துருந்தோம். மனசில் நினச்சிக்கணும், இந்த தன்னம்பிக்கை எனக்கு சாதமாக கொடுப்போம். இதை வச்சு நான் எனக்கு கைகள் இருக்குது, கால்கள் இருக்குது, அறிவு இருக்குது, கண்ணுக்கு பார்க்குது, காது கேட்குது, வாய் பேசுறது எல்லாம் தான். இதை வச்சு எனக்கு என்ன நடக்க போகுது. ஃபாஸ்ட்டாக ஒரு கார் இருந்தது. ஒரு 3 வயசு குழந்தை அந்த காருக்கு குறுக்க போச்சு. ஓடி போய் அந்த குழந்தைய அள்ளி அனுப்பிச்சு. அதுக்குள்ளே கோவிலுக்கு போயிருந்தா அப்பா அம்மா ஐயோ முறையாக கற்றுன்னு ஓடி வந்தேன். அங்கே இருக்கிற அந்த வாலிபன் தான் கடவுளாட்டம் வந்து அவன் குழந்தைய காப்பாற்றிருக்கான். இல்லை பண்ண குழந்தைய கண்டுக்க முடியாது. அப்பா யார் இப்போ கடவுளாட்டம் வந்து என் குழந்தைய காப்பாற்றிங்க. என்னோட அம்மா அப்பெல்லாம் ரொம்ப புண்ணியம் பண்ணுவேன். நாங்கள் தான் அவளை பார்க்கணும், அவளை பார்க்க முடியாது. நான் அப்பா அம்மா இல்லாத அவளை அனாதை அப்படின்னு சொன்னேன். இனி நீ அப்படி சொல்லக்கூடாது, நீ எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டுக்கு குழந்தைய பார்த்துக்கோ,
உனக்கு தன்மானமாக இருந்ததுன்னா குழந்தைய பார்த்துட்டு அதுக்கு உண்டான சம்பளத்தை நீ வாங்கி நீ உன்னுடைய குழப்பம் நடத்துக்கோ அப்படின்னு சொல்ல. சரின்னு அவத்துக்கு போய் அவன் குழந்தைய பார்த்துட்டார். அவர் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவனுக்கு சம்பளமாக கொடுத்தார். ஆனால் இந்த சம்பளமாக கொடுத்தது தொகையை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்றது கவனிச்சு அவன் பெரிய பெரிய புஸ்தகங்களெல்லாம் வாங்கி வச்சு படிக்க ஆரம்பிச்சான். அவன் படிக்கிறதுல நல்ல ஆசை இருந்தது. அதை கவனிச்சு அவனுக்கு படிக்கிறதில் இவ்வளோ ஆசையா? ஆமாம், நீ படிப்பில் நல்ல ஆசை இருக்கு, நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சேன். பெரிய விஞ்ஞானியா பெரிய மனுஷனாக ஆக்கி விட்டேன் அந்த பையனை. அவன் பெரிய விஞ்ஞானி, பெரிய மேதை, பெரிய கவிதாசிரியர், பெரிய பெரிய கம்பெனிக்கு ஒரு ஓனர். அவர் யாரும் இல்லை, பல்சர் அப்படிங்கிற இப்போ வாழ்ந்துருக்கிறவர் தான். அவருடைய சின்ன வயசு கதை தான் இது. அவர் பிரமாதமாக திருமணம் பண்ணி வச்சிருந்த அந்த குழந்தைய பார்த்து சொல்லி ஆக்ஷன் பண்ணிடுறேன். அவருக்கு நல்லா திருமணம் பண்ணி வச்சு குழந்தைகள், குட்டிகள், வீடு வாசல் போகும் பௌக்கியத்தோடு அவர் சந்தோஷமாக இருந்து தன்னோட அப்பா அம்மாவே அவளை வணங்கி அந்த குழந்தையும் தன்னோட தங்கச்சியாகவே பாசத்தோடு இருந்துட்டு நினைப்போம். அதனால் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஒருத்தருக்கும் ரொம்ப தேவையான ஒன்று. எதை நம்ம இழந்தாலும் இழக்காட்டாலும் தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம இழக்கவே கூடாது. தன்னம்பிக்கையோடு தொடராத முயற்சி பண்ணினா நம்ம எல்லாருமே நிச்சயமாக ரொம்ப உயர்வாக வளர்த்து எல்லாம் உள்ள கடவுள் ஆசி வழங்கும். நிச்சயமாக கடவுள் நம்மளுக்கு கூடவே வரும். அதோட அப்பா இல்லாத போயிட்டாங்க. அம்மா அந்த இடத்த ஃபில்அப் பண்ணுற மாதிரி நின்று குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும். அம்மா இல்லாட்டாங்க அப்பா அந்த இடத்த ஃபில்அப் பண்ணுற மாதிரி நின்று அந்த குழந்தைகளை வசதியாக கொண்டு வரணும். இந்த உலக வாழ்க்கை அப்படிங்கிறது யாரை எப்போ தூக்கிட்டு போகணுமோ, யாரை எப்போ வச்சுட்டு போகணுமோ நமக்கு தெரியாது. அதனால் நம்ம அதை பற்றின ஒரே கவலையும் பட்டுட்டு குழந்தைகளை நடுவில் நம்ம விட்டுடக்கூடாது. குழந்தைகளுக்கு நல்ல பண்பு, நல்ல அன்பு, நல்ல தன்னம்பிக்கையெல்லாம் நம்ம கொடுத்துட்டே வரணும். அப்போ தான் அந்த குழந்தைகள் ரொம்ப நல்லா ஒரு மாதமாக வளர்த்துட்டு ஒரு நல்ல வழியாகும். தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தோம்னா நிச்சயமாக வாழ்க்கையில் சக்தியாக நம்ம வர முடியும். சின்ன பிள்ளைகளாக இருக்கச்சே குழந்தைகளுக்கு நல்ல தன்னம்பிக்கை ஊட்டுற நல்ல கதைகள், நல்ல புத்தகங்களெல்லாம் வாசிக்க நம்ம கற்றுக் கொடுக்கணும். நல்ல நல்ல கதைகள், நல்ல நல்ல உயர்ந்து வரக்கூடிய வழிகள், விடாமுயற்சிகள். தோல்வியும் வாழ்க்கையில் ஒரு பாகம், அது ஒன்றும் தோல்வி இல்லை, வெற்றியோடு படிக்கட்டு தான் அது அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் கூட சேர்த்து நம்ம குழந்தைகள் சொல்லிகிட்டே வரும். ஏன்னா மகா பிரமாதமாக வரக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் கூட தோல்வி மனப்பான்மையினால சில சமயம் தோற்று போயிடுறான். அதனால் அவளுடைய படிப்பு அவளை காப்பாற்ற முடியல. ஒரு பையன் +2 தன்னுடைய நம்பர் வரலன்னு விஷயம் கொடுத்து சேர்த்து போயிட்டான். அடுத்த நாள் காத்தா அவன் நம்பர் வந்திருக்கு, விட்டு போன நம்பர். அதுவே கையும் காலும் முடக்கமாக இருக்கிற ஒரு குழந்தை, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தை, அந்த கிராமத்திலேயே முதலாக வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு கை கிடையாது. அது படித்து சொல்லி யாராவது எழுதுதான் எழுதி அப்படி சொல்லி அந்த குழந்தை முதல்ல வந்துட்டு. அந்த குழந்தைக்கு என்ன இருந்தது? தன்னம்பிக்கை. இந்த குழந்தைக்கு என்ன இல்லை? தன்னம்பிக்கை இல்லை. அதனால் தன்னம்பிக்கையோடைய விடாமுயற்சியோடு நம்ம உறுதியோடு இருந்தால் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த குழந்தைகளுக்கு சொல்கிற கதை மட்டும் இல்லை, இது கதையும் இல்லை, இதெல்லாம் உண்மையான நிகழ்வுகள் தான். அதனால் நம்ம நிறையா உழரும் மண்ணில் மரமாக மறைச்சா மறைக்கிறோம். என்ன பண்ணால் உரமாக இருந்துட்டு போகிறோம். எதுவுமே வேஸ்ட் இல்லை. இதை தான் நம்ம ஆணித்தரமாக நம்ம மனசில் தெரிஞ்சுக்கணும். 90 வயசு ஆனாலும் கூட வீட்டில் இருக்கிற பெரியவா ஒன்று வேஸ்ட் தானவா இல்லை,
அவெல்லாம் ஆணி வேர்கள். அவள் தன் பெருமை சொல்லிக்க மாட்டாள். மண்ணுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கணும் வேறு அந்த மாதிரியா. அவள் தன்னடக்கத்தோடு தான் இருக்கு. ஆனால் அவளுடைய அந்த உறுதி தான் இலையும் கிளையும் செடியும் மரமும் பழமும் காயும் பூவும் பூத்து புல்லுங்கிறதுலாம் அந்த வேருடைய பலம் தான். அது அந்த குழந்தைகளை மறக்கக்கூடாது. அந்த வேரும் வாடி போயிடக்கூடாது. அது பாட்டு அது இருட்டு பார்க்கக்கூடாது. அது உள்ளே காண்டுக்குமே நம்ம அறிவிலையா நமக்கு அப்படின்னு நினச்சக்கூடாது. அதுக்கு உண்டான வாய்ப்பு அதுக்கு. அதனால் பெரியவர்களாக இருக்கிறவங்க எல்லாருமே குழந்தைகளை உற்சாகப்படுத்தி தன்னம்பிக்கையோடு நேர்மையோடு சந்தோஷமாக நல்லா வாழறதுக்கு நம்ம உதவி செய்யணும். இந்த தன்னம்பிக்கை கதையில் உண்மை நிகழ்வு தான். இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். இவர் கதையும் பாருங்கள். இந்த கதையை பார்த்தா தான் கதையெல்லாம் புரியும். கொஞ்ச நேரம் பார்க்க முடியாது. எனக்கு எந்த கதைகளும் எந்த பாட்டும் நமக்கு நல்லா புரியும். தெரியாத சகோதரிகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நன்றி.